எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். சாபத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் வந்து அமரும்படி ஆண்டவர் அருள் செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த ஓய்வு நாளில் நாம் மாபெரும் போராட்டம் பாடங்களை தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். இந்த நாளில் இந்த மாபெரும் போராட்டம் தொடர் வரிசை செய்திகளில் நாம் பார்க்க போவது 16வது பாகம். 16வது பாகம் என்ன தலைப்பு அப்படின்னா, ரகசிய வருகையின் ரகசியம். ரகசிய வருகையின் ரகசியம், சீக்ரெட் பிஹைண்ட் த சீக்ரெட் ராப்சர். நாம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இது எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம். அடக்க ஆராதனைகளிலே வாசிக்கப்படுகிற வசனங்கள் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் இந்த வசனங்களை வச்சு தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது. எந்த விஷயத்தில்? வருகையின் விஷயத்தில். சரிங்களா? அதை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும், ஏகப்பட்ட சத்தம், சரிதானே, வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். பாவம், சாபம், ரோகம் நிறைந்த இந்த பாழான உலகத்துக்கான பிரகாசமிக்க ஒரே நம்பிக்கை என்னவென்றால், நம்முடைய திவ்ய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைதான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். வருகையின் அடையாளங்களை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கம் என்னன்னு சொல்லுவோம்? ஒலிவமலை பிரசங்கம்னு பெயர். மற்ற 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் அதை ஒலிவமலை பிரசங்கம் என்று நாம் சொல்லுகிறோம். அதில் சுமார் 20 அடையாளங்கள், வருகையின் அடையாளங்கள், இந்த பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இப்படி பார்த்தீங்கன்னா சுமார் 20 அடையாளங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரசங்கத்தில் அவர் முன்வைத்தார். அதில் முதன்மையான முக்கியமான ஒரு வஞ்சகம் என்ன என்று ஆண்டவர் 4 தடவை திரும்ப சொன்னார். அந்த அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வஞ்சகம் என்பது. சரிங்களா? 20 அடையாளங்களில் முதலாவது அடையாளம், முக்கியமான அடையாளம், ஆண்டவர் 4 தடவை திரும்ப சொன்ன அடையாளம் என்னது? வஞ்சகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்ற 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 24ஆம் வசனம், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டு திரும்ப சொல்லியிருப்பார், ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அநேகர் வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்கள் செய்வார்கள் சொல்லி ஆண்டவர் வஞ்சகம் பற்றி 4 தடவை சொல்லியிருக்கார் ஒரே பிரசங்கத்தில். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் வருகையை பற்றிய அடையாளங்கள் பிரசங்கத்தில் நிறைய அடையாளங்கள் சொல்லும் பொழுது முதல்ல சொன்ன அடையாளம் என்ன? வஞ்சகம். எத்தனை தடவை? 4 தடவை. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை யோசிக்கும் பொழுது, வருகை விஷயத்திலும் என்ன இருக்கும்? வஞ்சகம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அப்பவே நமக்கு உறுதிப்பட கூறியிருக்கிறார். சத்துருவின் வஞ்சக வேலையை அல்லது அந்த வஞ்சக வலையை பற்றி நாம் என்ன செய்யணும்? ஜெபத்தோடு படிக்கணும். சரிங்களா? ஜெபம் பண்ணுமா? எங்கள் நல்ல தகப்பனே, மாபெரும் போராட்டம் என்ற மகத்துவமான பாடங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. தகப்பனே, நாங்கள் இப்பொழுதும் படிக்கும் பொழுது தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற சத்திய வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய கண்களை நீங்கள் திறங்க. ஆண்டவரே, வேதாகமத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சரித்திரத்தையும் நாங்கள் சேர்த்து எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு அதிகமாக நீர் உணர்த்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவர் வந்திருக்கிறவர்கள், இணைந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் தேவன் தொடுங்க. எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு தேவன்
வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, சொல்ல அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சீர்திருத்தவாதிகளை பற்றி படித்து கொண்டே இருக்கிறோம். இந்த சீர்திருத்தவாதிகள் எல்லாருமே உபதேசங்கள் என்று வரும்பொழுது எல்லா உபதேசங்களிலும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கவில்லை. சரிங்களா? பலதரப்பட்ட உபதேசங்களில் எல்லா சீர்திருத்தவாதிகளும் ஒரே மனதோடு காணப்படவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும், ஒரு உபதேசத்தில் மாத்திரம் அவர்கள் ஒரு மனதான கருத்துடையவர்களாக, ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். The reformers were united in one thought, in one doctrine. ஒரு விஷயத்தில் அவங்க மிக ஒற்றுமையாக இருந்தார்கள். மார்ட்டின் லூத்தர், மெலங்டன், ஸ்விங்லி, ஜான் கால்வின், ஜான் விக்லிஃப், ஜான் ஹஸ், இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெரோம், ஜான் நாக்ஸ், இவங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கிற சீர்திருத்தவாதிகள். இன்னும் ரோஜர் வில்லியம்ஸ், மாபெரும் போராட்ட புத்தகத்தில் படித்தோம் இவரை பற்றி. ரோஜர் வில்லியம்ஸ் அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் பாஸ்டர், முதல் பேப்டிஸ்ட் திருச்சபையின் போதகர் இவர் தான். இந்த ரோஜர் வில்லியம்ஸ். ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் திருச்சபையை நிறுவின ஜான் வெஸ்லி. அது மட்டுமல்ல, மேத்யூ ஹென்றி, உலக புகழ் பெற்ற கமெண்ட்ரி, பைபிள் கமெண்ட்ரி, வேத விளக்கம் எழுதின ஒரு ஊழியக்காரர் மேத்யூ ஹென்றி. இன்னும் ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் என்ற ஒரு எழுப்புதல் பிரசங்கியார், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு, இவங்கெல்லாம் பயங்கரமான பிரசங்கியார்கள். சர் ஐசக் நியூட்டன். சர் ஐசக் நியூட்டன் யார்? ஒரு விஞ்ஞானி, சரிங்களா, சயின்டிஸ்ட் அவர். இன்னும் கிங் ஜேம்ஸ் என்பவர், ஜான் பன்னியன், நமக்கு தெரியல, ஜான் பன்னியன், மோட்ச பயணம். இவங்கெல்லாம் சீர்திருத்த விசுவாசத்தில் இருந்தவர்கள். ஜேசி ரைல் என்ற ஒரு ஆங்கிலிக்கன் பிஷப், இங்கிலாந்தின் பிஷப். என்ன பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், இங்கிலாந்தின் ஊழியக்காரர், ஒரு மெடிக்கல் டாக்டர். இவங்க எல்லாருமே, ஏன் இத்தனை படங்களை காட்டினேன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே வைத்திருந்த ஒரு மனதான விசுவாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்து யாரு? போப்பு மார்க்கம். பேப்பசி இஸ் தி ஆன்டி கிரைஸ்ட். இவங்கெல்லாம் வேறு வேறு வித்தியாசமான கருத்துக்கள் வேறு உபதேசங்களில் வைத்திருந்தாலும் அந்த கிறிஸ்துன்னு வரும்பொழுது யார் தான்? போப்பு மார்க்கம். போப்புன்னு சொல்லாதீங்க, போப்பு மார்க்கம் என்ற விஷயத்தில் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, when the papal bull reached Luther, he said, I despise and attack it as impious false. It is Christ himself who is condemned therein. I rejoice in having to bear such ills for the best of causes. Already I feel greater liberty in my heart, for at last I know that the Pope is Antichrist, and that his throne is that of Satan himself. அப்படின்னு கிரேட் கான்ட்ரவர்சி பேஜ் 141 படிக்கிறேன்னு சொல்கிறாருன்னா, இந்த போப்பு மார்க்கம் இவருக்கு ஒரு கடிதம் அனுப்புனாங்க. சரிங்களா? இவர் எதிர்த்து பேசவும், பைபிள் படி தான் நடக்கணும், கத்தோலிக் சபை சரி கிடையாதுன்னு அவர் எதிர்த்த உடனே இவருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் இவரை சபை விட்டு நீக்குகிறோம், இவருடைய உபதேசங்களை யாரும் கேட்கக்கூடாது, இவர் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாங்க? தடை ஆணை பிறப்பித்தார்கள். அப்போ என்ன பண்ணாரா, அந்த தடை ஆணையை அவர் கிழிச்சு எரிஞ்சிருவார், கிழிச்சு தீ வச்சிருவார். யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க அந்த காலத்தில். ஆனால் அவர் இப்படி செய்துட்டு சொன்னாரா, என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இப்பொழுது இருக்கிறது. என்ன சுதந்திரம் அப்படின்னா, என் மனதில் இந்த சுதந்திரத்தை உணர்கிறேன். எனக்கு கடைசியாக தெரிஞ்சிருச்சு, இந்த போப் அந்த கிறிஸ்து, அவருடைய சிம்மாசனம் யாருடையது? சாத்தானுடையது அப்படின்னு சொன்னார். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ கையில் வந்திருக்கிற தடை ஆணை அது பக்தி அற்றது. நான் அதை அசட்டை பண்ணுகிறேன், அதை எதிர்க்கிறேன், அது போலியானது, இது கிறிஸ்துவுக்கே எதிரான தடை ஆணை. இப்படிப்பட்ட துன்பங்களை நல்ல நோக்கங்களுக்காக நான் அடைவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன், நான் மகிழ்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரிங்களா? அப்போது மார்ட்டின் லூத்தர் சொன்னது என்ன? இந்த போப்பு மார்க்கம் தான் அந்த கிறிஸ்துன்னு சொன்னார் தைரியமாக. ஸ்காட்லாந்து தேசத்தில் ஜான் நாக்ஸ்
என்ன சொன்னார் பாருங்களேன், the pope is the head of the church of antichrist. அந்த கிறிஸ்து திருச்சபையின் தலைவர் யாரு? போப்பு. சபையவே சொல்றார் அந்த கிறிஸ்து திருச்சபை அப்படின்றார். பாருங்களேன், as for your Roman church as it is now corrupted. ரோமன் கத்தோலிக்க சபை என்று எடுத்துக்கொண்டால் அது என்ன போச்சு? கெட்டு போயிடுச்சு. I no more doubt but that it is the synagogue of Satan and the head thereof called the Pope the man of sin. எனக்கு இப்போ எந்த சந்தேகமும் கிடையாது. ஜான் நாக்ஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த கத்தோலிக்க சபை சாத்தானுடைய சபை, சாத்தானின் கூட்டம். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற தலைவர் என்று சொல்லக்கூடிய போப் என்பவர் பாவ மனுஷன் அப்படின்னு யார் சொன்னா? அப்பவே சொல்றார் ஜான் நாக்ஸ். விளங்குது உங்களுக்கு? இப்படி எல்லா சீர்திருத்தவாதிகளுமே ஒரே கருத்து என்ன சொன்னாங்க? போப்பு மார்க்கம் தான் அந்த கிறிஸ்து. ஆனால் பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகள் அந்த கிறிஸ்துனா யார் சொல்கிறாங்க தெரியுமா? அந்த கிறிஸ்துனா யார் சொல்கிறாங்க? ஒன்று நம்மளும் சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? செவன்த் ரேசம் அந்த கிறிஸ்து அப்படின்வாங்க. பார்த்தீங்களா? அந்த கிறிஸ்துன்னு யார் நம்ம காட்டுறோமோ அவங்கள ஏற்றுக்காம நம்மளும் அந்த கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ திருச்சபைகள் அந்த கிறிஸ்து போப்பு மார்க்கம் என்று சொல்வது இல்லை. அவன் ஒரு தனி மனிதன், அந்த கிறிஸ்து ஒரு தனி மனிதன், எதிர்காலத்தில் வருவான் என்று கூறி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நடந்தது தெரியுமா? அறிய விரும்புகிறீர்களா? இங்கே பார்க்குறோம், கவுண்டர் ரெஃபர்மேஷன் மூமெண்ட், சீர்திருத்த எதிர்ப்பு இயக்கம். மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்தது என்னது? சீர்திருத்த இயக்கம். கத்தோலிக் சபை தவறானது அப்படின்னு தெளிவாக சொன்னார். சரிங்களா? ஆரம்பத்தில் சபையை திருத்தணும் அப்படின்ட்டு தான் இந்த 95 கொள்கையில் எழுதி ஒட்டினார். சரிங்களா? அப்படி எழுதி ஒட்டும் பொழுது தன் சபை மீது ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். கத்தோலிக் சபை தான் முக்கியமான சபை, போப் கடவுள் பிரதிநிதி அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் இதனுடைய ரகசியங்கள் எல்லாம் அவர் படிக்க இந்த சபையை குறித்து ஆராய ரொம்ப தெளிவாக வந்துட்டார். அப்புறம் தான் சொன்னார், போப் மார்க்கம் அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி இவர் சொன்ன செய்தி ஜெர்மனியில் இருந்து பல நாடுகளுக்கு, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்வீடன், பல நாடுகளுக்கு, எல்லா இடங்களுக்கும் இந்த சீர்திருத்த சத்தியம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. வேதாகமத்தை தான் பின்பற்ற வேண்டும், இந்த போப்பு மார்க்கம் அந்த கிறிஸ்து என்ற இந்த செய்தி எல்லாருக்கும் போக ஆரம்பித்த உடனே கத்தோலிக்க சபைக்கு பயம் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க இன்னொரு அமைப்பை உருவாக்குனாங்க, சீர்திருத்த எதிர்ப்பு இயக்கம், கவுண்டர் ரெஃபர்மேஷன் மூமெண்ட். சீர்திருத்த இயக்கம்னா அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு இயக்கம், அதுக்கு பேர் தான் என்னது? கவுண்டர் ரெஃபர்மேஷன் மூமெண்ட். கத்தோலிக்க சபைக்கு எதிரான சீர்திருத்த இயக்கத்தை ஒடுக்குவதற்கு ஒரு புதிய சக்தியை ரோம சபை உருவாக்கியது, புதிய சக்திகளை வரவழைத்தது. சரிங்களா? அந்த புதிய சக்தி தான் என்ன? போன வாரம் படித்தோம், டிவைன் சர்வீஸில் சொன்னேன், இயேசு சங்கம். சரிங்களா? கிரேட் கான்ட்ரவர்சி புக்கில் சாப்டர் 12 12வது சாப்டரில் படிச்சிங்கன்னா இங்கிலீஷில் பக்கம் 234 235 இந்த 2 பக்கங்களில் அந்த இயேசு சங்கம் பற்றி தெளிவாக இருக்கும். தமிழில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் மாபெரும் போராட்டம் பக்கம் சாப்டர் 12 12வது சாப்டரில் கடைசி ஒரு 3 பக்கங்களை படிங்க. அந்த சாப்டரில் கடைசி 3 பக்கங்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கத்தோலிக்க சபை இயேசு சங்கத்தை, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அல்லது ஜெஸ்விட் ஆர்டர், அதை உருவாக்கியது. எப்போ? கிபி 1540ஆம் வருஷத்தில். அதனுடைய தலைவர் யார்? உருவாக்குனவர் யார்? இக்னேஷியஸ் லயோலா, இஞ்ஞாசியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய தலைமையில் தான் இந்த சங்கம் உருவாயிற்று. இந்த சங்கம் உருவானதுக்கு அப்புறம் 1545 இருந்து 1563 வரைக்கும் 18 வருஷங்கள் இத்தாலியில் ட்ரெண்ட் என்ற ஒரு நகரம், ட்ரெண்ட் என்ற நகரத்தில் மிக புகழ்பெற்ற ஒரு கத்தோலிக்க ஆலோசனை சங்கம் கூடியது. கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கம் ஏன் கூடிச்சு அப்படின்னா, இந்த சீர்திருத்த இயக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மார்ட்டின் லூத்தர் ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்கிறான், நம்ம சபையை குறித்து அவன் தப்பு தப்பாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒடுக்கணும்
என்று சொல்லி அதுக்கு தான் இந்த சங்கம் கூடியது. எத்தனை வருஷம்? 18 வருஷம். சரிங்களா? ஒரே தொடர்ச்சியாக கிடையாது, அப்பப்போ 18 ஆண்டுகள் இந்த ட்ரெண்ட் மகா சங்கம் கூடியது. இதனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சங்கத்தின் முக்கிய நோக்கம் இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கம், சீர்திருத்த இயக்கத்தை என்ன செய்யணும்? ஒடுக்கணும், அழிக்கணும். சரிங்களா? இதற்காக தான் அந்த சங்கம் கூடியது. இந்த சங்கத்தில் ரோம சபை அந்த கிறிஸ்துன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே, இந்த உண்மையை என்ன செய்யணும்? மக்கள் மத்தியிலிருந்து மறைக்கணும். ஆகவே இதற்கு என்ன மாற்று கருத்து கொண்டு வரலாம், என்ன மாற்று கருத்து கொண்டு வரலாம்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பொறுப்பை இயேசு சங்கத்திட்ட கொடுத்துட்டாங்க. அப்படி அந்த டென்ட் ஆலோசனை சங்கம் முடிந்து 22 ஆண்டுகள் கழித்து, 22 வருஷங்கள் கழித்து, கிபி 1585 சரிங்களா, 1585 அல்லது இயேசு சங்கம் உருவாகி 45 வருஷம் கழிச்சு, சரிங்களா, இந்த படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா என்ற ஒரு கத்தோலிக்க இயேசு சங்கத்தை சேர்ந்தவர், ஜெஸ்விட். இவர் என்ன பண்ணாரா? ரொம்ப பிரில்லியன்ட் மேன், ரொம்ப அறிவாற்றல் படைத்த ஒரு மனிதன். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஜெஸ்விட் பாதிரியார், இயேசு சங்க பாதிரியார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர் ஒரு புதுசாக ஒரு கொள்கையை கண்டுபிடிச்சார். அந்த கொள்கைக்கு பேர் தான் ஃபியூச்சரிஸ்டிக் தியரி அப்படின்னு பேர், எதிர்கால கோட்பாடு அப்படின்னு பேர். என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிறிஸ்து போப்பு மார்க்கம் கிடையாது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, புது கொள்கைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி 2 பேர் நியமித்தாங்க. ஒருத்தர் இவர், சரிங்களா, ஃப்ரான்சிஸ்கோ ரிபேரா. இவர் என்ன கொண்டாந்தார்? எதிர்கால கோட்பாடுன்னு ஒன்று கொண்டாந்தார். சரிங்களா? இது என்னன்னு பார்ப்போம். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் டி அல்கசார். இவரும் இயேசு சங்கத்தை சேர்ந்த ஸ்பெயின் நாட்டு கத்தோலிக்க பாதிரியார், அவரை மாதிரியே. சரிங்களா? இந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. இவர் கொண்டு வந்த கொள்கைக்கு பேர் என்ன அப்படின்னா முற்கால கோட்பாடு. சரிங்களா? ரிபேரா கொண்டாந்தது எதிர்கால கோட்பாடு. சிம்பிளாக சொன்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த முற்கால கோட்பாடு என்றால் தானியேல் வெளிப்படுத்தல் இருக்கிற இந்த சின்ன கொம்பு, இந்த மிருகம், சரிங்களா, இதெல்லாம் என்னென்னா எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அந்த காலத்திலேயே அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தின காலகட்டம் அல்லது இயேசு கிறிஸ்துவின் காலகட்டம், முதல் நூற்றாண்டு அல்லதுக்கு முந்தின நூற்றாண்டிலேயே இந்த தானியேல் வெளிப்படுத்தல் சொன்னப்பட்ட சின்ன கொம்பு எல்லாம் நிறைவேறி முடிஞ்சு போச்சு. நீரோ அவன் தான் போப்பு, சரிங்களா, அந்த கிறிஸ்து. சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஆந்தியோக்கஸ் எபிஃபெனஸ் என்பவன் அவன்தான் அந்த கிறிஸ்து. சரிங்களா? நீரோ, ஆந்தியோக்கஸ் எபிஃபெனஸ், இவங்க தான் அந்த கிறிஸ்து என்று சொல்லி ஒரு கோட்பாடை கொண்டாந்தார். யார்? அல்கசார், லூயிஸ் டி அல்கசார். இன்றைக்கி இவர் சொல்லக்கூடிய இந்த சொன்ன கருத்தை தான் இன்றைக்கி எல்லா சிஎஸ் சபைகள், லூத்தரன் சபைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் லூத்தரன் சர்ச்சிலேருந்து வந்தவன், எனக்கு நல்லா தெரியும். லூத்தரன் சர்ச்சில் சொல்லுவாங்க, அந்த சின்ன கொம்பு அதெல்லாம் அப்போவே முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இது முற்கால கோட்பாடு. லூயிஸ் டி அல்கசார் கொண்டு வந்தார். எதிர்கால கோட்பாடு, இதைத்தான் இன்றைக்கி நிறைய படிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? இந்த எதிர்கால கோட்பாடு தான் இன்றைக்கி மற்ற எல்லா, குறிப்பாக பெந்தேகோஸ்து சபைகள், ஏஜி சபைகள், சரிங்களா, எம்பிஏ நிறைய இருக்குது, மெட்ராஸ் பெண்டகாஸ்டல் சர்ச் அசம்பிளி அப்படின்வாங்க, ஏகப்பட்ட ஃபர்ஸ்ட் அசம்பிளி, அப்படி இப்படி நிறைய இருக்குது. எல்லா பெந்தேகோஸ்து சபைகளும் பின்பற்றுகிற கோட்பாடு என்னது? எதிர்கால கோட்பாடு. அது என்னன்னு சுருக்கமாக பார்க்கலாமா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபியூச்சரிசம், எதிர்கால கோட்பாடின் அம்சங்கள். ஒரு 10 பாயிண்டாக போட்டிருக்கேன். சரிங்களா? சாத்தானின் பிரதிநிதியான அந்த கிறிஸ்து என்னும் தனிநபர் உலகத்தின் முடிவு காலத்தில் தோன்றுவான். சரிங்களா? அந்த கிறிஸ்து யார்? ஒரு தனிநபர். அவன் எப்போ வருவான்? உலகத்தின் கடைசியில் தான் வருவான். சரிங்களா? சரி, தானியேல் தீர்க்க தரிசனத்தின்படி அந்த கிறிஸ்து 7 ஆண்டுகள் ஆட்சி புரிவான்.
அந்த ஆட்சியின் துவக்கத்தில், அந்த 7 வருஷத்தின் ஆரம்பத்தில் யூதர்களுடன் அவன் உடன்படிக்கை செய்வான். அவன் யூதர்களிலிருந்து தான் வருவான். அந்த கிறிஸ்து யூதர்களுடன் உடன்படிக்கை செய்வான். முதல் 3 ஆண்டுகளின் முடிவில் யூதர்களுடன் உடன்படிக்கையை முறித்து இரக்கமின்றி அவர்களை துன்புறுத்துவான். கவனிச்சிங்களா? 7 வருஷம் உபத்திரவ காலம். அந்த முதல் 3 வருஷம், முதல் 3 அடுத்த 3, அந்த முதல் 3 ஆரம்பத்தில் யூதர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவான். அந்த முதல் 3 வருஷம் முடியும் பொழுது அந்த உடன்படிக்கை என்ன செஞ்சிருவானா, முறித்து இந்த யூதர்களை அவன் உபத்திரவப்படுத்துவான். அவனது 7 ஆண்டுகள் ஆட்சியின் ஆரம்பத்தில் இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும். சரிங்களா? அந்த கிறிஸ்து ஆட்சி எத்தனை வருஷம்? 7 வருஷம். அந்த 7 வருஷம் ஆரம்பிக்கிற டைமில் இயேசு கிறிஸ்து ரகசியமாக வந்துடுவார். வந்துட்டு என்ன பண்ணுவாராம், சபையை கொண்டு போயிடுவார். சபையை எங்கே கொண்டு போயிடுவார்? மத்திய வானத்தை கொண்டு போயிடுவாராம். 7 வருஷம் சபை மத்திய வானத்தில் இருக்கும் அப்படின்னு யார் கொண்டு வந்து கொள்ளுங்க? ரிபேரா. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அந்த ரகசிய வருகையில் பரிசுத்தவான்களுக்காக வருவார். அதுக்கப்புறம் அந்த 7 ஆண்டுகள் ஆட்சியின் முடிவில் பகிரங்க வருகை இருக்கும். அப்போ எப்படி வருவாராம்? பரிசுத்தவான்களோடு வருவார். ஏன்னா பரிசுத்தவான்கள் ரகசியமாக கொண்டு போயிட்டார்ல. சரிங்களா? கொண்டு போயிட்டார். அப்போ அவங்களாம் 7 வருஷம் அங்கே இருப்பாங்க. கீழே பூமியில் அந்த கிறிஸ்து ஆட்சி புரிவான். அந்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே பரிசுத்தவான்களோடு வருவார். சரிங்களா? 7வது. ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்க? ரெண்டாம் வருகையை 2 மாதமாக பிரிச்சுட்டாங்க. 2ஆம் வருகை பார்ட் 1, 2ஆம் வருகை பார்ட் 2. அப்படி தானே? 7 வருஷம் உபத்திரம் ஆரம்பிக்கிற டைமில் அதுக்கு முன்னாடியே ரகசிய வருகை வந்துடும். இது 2ஆம் வருகை முதல் பாகம். அந்த 7 வருஷம் கழித்து அவர் பகிரங்கமாக வருவார். இது 2ஆம் வருகை 2ஆம் பாகம். கேட்குறதுக்கு நல்லா இருக்கா? இதுதான் அந்த கொள்கை. சரிங்களா? சரி, தொடர்ந்து பாருங்களேன். இப்படி இந்த கொள்கையை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரிங்களா? எல்லாத்தையும் சுருக்கி சொல்லிட்டேன் உங்களுக்கு. 10 பாயிண்ட்டை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய சபைகளில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஈவன் அமெரிக்காவில் கூட ஒரு பேச்சு வந்துச்சு. பைலட் ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க ஒருத்தர் கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இன்னொருத்தர் யாராக இருக்கட்டும், ஒரு நான் கிறிஸ்டியனாக இருக்கட்டும். ஏன்னா திடீர்னு ஆண்டு ரகசிய வருகையில் அந்த கிறிஸ்டியன் பைலட்டை தூக்கிட்டாருன்னா ஏரோப்ளேன் எங்கேயா போய் மோதிக்கிறோம். அதனால் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத நபர் நினைச்சு உடனே உட்காந்து அந்த ஏரோப்ளேனை அவரை ஓட்டி சமாளிச்சிருவார். புரியுதுங்களா? திடீர்னு காணாமல் போயிடுவோம் அப்படின்னு உபதேசம். பிரியமானவர்களே, இந்த கொள்கை உருவாக்கத்திற்கு யார் காரணம்? எந்த சங்கம் காரணம்? என்ன சங்கம்? இயேசு சங்கம், ஜெஸ்விட் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அல்லது ஜெஸ்விட் ஆர்டர். சரிங்களா? அது எதனுடைய ஒரு முக்கியமான பகுதி? கத்தோலிக் சபையினுடைய முக்கியமான பகுதி. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கொள்கை உருவாவதற்கு இந்த ஜெஸ்விட் ரிபேரா வேத வியாக்கியான விதிகளில் ஒரு முக்கியமான விதியை அவர் மீறினார். ஒரு விதியினுடைய மதிப்பை குறைச்சார். சரிங்களா? வேத வியாக்கியான விதிகள் ஒரு 14 விதிகள், முக்கியமான விதிகள் இருக்குது. ஹெர்மனோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிப்ளிக்கல் இன்டர்பிரட்டேஷன். பைபிளுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கணுன்றதுக்கு ஒரு 14 விதிகள் இருக்குது. அதில் ஒரு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாளுக்கு ஒரு வருஷம். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள்னா ஒரு வருஷம். சரிங்களா? இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதெல்லாம் கிடையாது, 3 வருஷம்னா 3 வருஷம் அப்படியே எடுத்துக்குவோம். சரிங்களா? ஒரு நாள்னா அப்படியே ஒரு நாள் அப்படியே எடுத்துக்குவோம், லிட்டரலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு இவர் என்ன பண்ணார்? ஒரு கொள்கையை உண்டாக்கினார். அப்படி வந்த கொள்கை தான் என்னது? ஃபியூச்சரிசம். சரிங்களா? 1260 ஆண்டுகள் அந்த கிறிஸ்து உபத்திரவம் அப்படின்னு படித்தோம். இவங்க என்ன சுருக்கிடுறாங்கன்னா, மொத்தம் 7 வருஷம் உபத்திரவம். அதில் 3 வருஷம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் உபத்திரவ காலம். அதில் கைவிடப்பட்டவர்கள் எல்லாரும் துன்புறுத்தப்படுவார்கள். அடுத்த 3 வருஷம் யூதர்களுக்கு பயங்கரமான உபத்திரவம், மகா உபத்திரவ காலம். 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். சரிங்களா? அந்த மகா உபத்திரவ காலம் 3 வருஷம், 1260 நாட்கள். அப்படியே 24 ஹவர்ஸ் உள்ள 1260 நாட்கள். புரியுதா உங்களுக்கு?
1260 வருஷங்கள்ன்றத இவர் எத்தனை நாளாக குறைச்சாரு? வெறும் 1260 நாள், 3 வருஷம்தான். அது எப்போ? உலகத்தின் முடிவில் தான். அப்போ அந்த உபத்திரவத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும். புரியுதா உங்களுக்கு? அப்போ உபத்திரவம் வரும்பொழுது சபை எங்கே இருக்காது? பூமியில் இருக்காது. இது எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உபத்திரவத்தில் நம்ம இங்கே இருக்க மாட்டோம். அப்படியா? பைபிள் அப்படியா சொல்லுது? உபத்திரவ காலங்களிலே சபை எங்கே தான் இருக்கும்? இங்கே தான் இருக்கும். 10 வாதைகள் வந்துச்சு. 10 வாதைகள் வந்தப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தனியாக தூக்கிட்டாரா? அவங்க எகிப்தில் தான் இருந்தாங்க. அப்படி தானே? எகிப்தில் தான் இருந்தாங்க. அதாங்க பாடம். அதே மாதிரி கடைசி காலத்தில் 7 வாதைகள் அப்படின்னா ஆண்டோட பிள்ளைகள் எங்கே தான் இருப்பாங்க? இங்கே தான் இருப்பாங்க, பூமியில் தான் இருப்பாங்க. உபத்திரவத்திலும் ஆண்டோட ஜனங்கள் இங்கே தான் இருப்பாங்க. ஆண்டவங்களை பாதுகாப்பார். அதுக்கப்புறம் தான் 2ஆம் வருகை. 2ஆம் வருகை ஒரு தடவை தான் இருக்கும். ஜீசஸ் பார்ட் 1 பார்ட் 2லாம் வரமாட்டார். புரியுதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த ரிபேரா என்ன பண்ணாரா? 500 பக்கங்களுக்கு விளக்கம் எழுதினார். எதிர்கால கோட்பாடு எழுதினார். பாபிலோன் அண்ட் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்ற தலைப்பில், பாபிலோனும் அந்தி கிறிஸ்துன்ற தலைப்பில் 500 பக்கம் எழுதினாராம். அதுக்கு ஒரு வேத அறிஞர் விளக்கம் கொடுத்தாராம். இவ்வளவு காலம் பைபிளை மறைச்சு வச்ச கத்தோலிக் சபை இப்போ மட்டும் அந்தி கிறிஸ்து கத்தோலிக் சபை கிடையாது, வேற ஒருத்தன் கடைசி காலத்தில் வருவான்னு சொல்கிறதுக்கு மட்டும் இப்போயும் 500 பக்கம் நீ பைபிளுக்கு விளக்கம் எழுதுற அப்படின்னு எழுதினாராம். கேட்டாராம் கேள்வி. புரியுதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரிபேரா லத்தீன் மொழியில் 500 பக்கங்கள் எழுதி வச்சார் விளக்கம். பாருங்களேன், இந்த முற்கால கோட்பாட்டிலையும் எதிர்கால கோட்பாடு, முற்கால கோட்பாடு பிரிட்டரிசம்னு சொல்லுவாங்க, எதிர்கால கோட்பாடு ஃபியூச்சரிசம். இந்த 2 கொள்கையிலையுமே சீனில் யார் வரல? கத்தோலிக் சபையே வராது. புரியுதா உங்களுக்கு? முற்கால கோட்பாடு ஆந்தியோகஸ் எபிஃபனஸ் நீரோ அவங்களாம் வந்துட்டு போயிட்டாங்க, அவங்க தான் அந்தி கிறிஸ்து. எதிர்கால கோட்பாடு, எதிர்காலத்தில் ஒருத்தன் எருசலேம்லேருந்து யூதன் ஒருத்தன் வருவான், அவன் தான் அந்தி கிறிஸ்து. சீனில் யார் இல்லை? போப்புமார்களும் இல்லை, கத்தோலிக் சபையும் இல்லை. அதுக்கு தாங்க இந்த கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். விளங்குது உங்களுக்கு? அப்போ ஆரம்பத்தில் சொன்னேன், சீர்திருத்தவாதிகளுடைய ஒரே கருத்து என்ன? ஒத்த கருத்து என்ன? அந்தி கிறிஸ்து யார்? போப்பு மார்க்கம் தான், கத்தோலிக் சபை தான் சொன்னாங்க. சரிங்களா? இதை மறைக்கிறதுக்கு தாங்க இந்த 2 கொள்கைகள். லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட ரிபேராவின் நூதன கத்தோலிக்க உபதேசம் 500 பக்கங்கள் கொண்ட அந்த கோட்பாடு கிபி 1590 பிரசுரிக்கப்பட்டு ஐரோப்பாவின் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டது. அணுகுண்டுகள் போல அங்கே பதுக்கி வைக்கப்பட்ட அந்த பிரதிகள், அந்த கமெண்ட்ரிஸ், 500 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகங்கள் சுமார் 200 ஆண்டுகள் கழித்து, 200 வருஷம் கழிச்சு, சரிங்களா, 1600 ஃபுல்லாக, 1700 ஃபுல்லாக 200 வருஷம் அப்படியே அமைதியாக தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த 200 ஆண்டுகள் கழித்து இந்த எதிர்கால கோட்பாடு தனது நாசகார வேலையை புராட்டஸ்டன்ட் சபைகளில் செய்ய காத்திருந்தது. சரி, வைரஸ் வந்த வழிப்பாதை, த பாத் ஆஃப் த வைரஸ். எதுங்க வைரஸ்? 2 வைரஸ். என்ன வைரஸ்? ஒன்று முற்கால கோட்பாடு பிரிட்டரிசம், இன்னொரு வைரஸ் என்ன? எதிர்கால கோட்பாடு ஃபியூச்சரிசம். இதில் எந்த வைரஸ் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது தெரியுமா? எந்த வைரஸ்? எதிர்கால கோட்பாடு தான், ஃபியூச்சரிசம். ஆனால் எத்தனை வருஷம் அமைதியாக இருந்துச்சு? 200 வருஷம். இது எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவம் ஃபுல்லாக பரவிடுச்சு. எந்த சபையில், பெண்டிகா சபையில் போய் கேளுங்களேன், ரகசிய வருக ஏசப்பா ரகசியமாக வருவார் அப்படி தான் சொல்லுவாங்க. எப்படி இந்த வைரஸ் வந்துச்சு, சபைகளுக்கெல்லாம் எப்படி பரவுச்சு? குயிக்காக அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் வேகமாக பார்க்கணும். பாருங்களேன், 200 ஆண்டுகளாக உறங்கி கிடந்த ரகசிய வருகை, எதிர்கால கோட்பாடு என்னும் இயேசு சங்க வைரஸ், ரிபேரா வைரஸ். இதுக்கு என்ன பேர்? ரிபேரா வைரஸ்னு வச்சுக்கலாம். இந்த வைரஸ் இன்று கிறிஸ்தவ உலகம் முழுவதிலும் பரவி கிடக்கிறது. அந்த வைரஸ், அந்த வஞ்சக வைரஸ் வந்த வழிப்பாதையை நாம் உற்று பார்க்க வேண்டும். சரிங்களா? கிபி 1830 வரைக்கும், 1830 வரைக்கும், அதாவது வில்லியம் மில்லர் காலகட்டம் பார்த்தீங்களா, அதை ஆரம்பிக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் கிறிஸ்தவர்கள்
ஒரே ஒரு இரண்டாம் வருகை மட்டுமே நம்பி எதிர்பார்த்திருந்தார்கள். என்ன இரண்டாம் வருகை? பகிரங்க வருகை. இயேசு கிறிஸ்து பகிரங்கம் வருவார். இதைத்தான் எல்லாரும் நம்பினார்கள். மாபெரும் உபத்திரவத்திற்கு பிறகுதான் 1 தெசலோனிக்கேயர் 4:17 சொல்லப்பட்டுள்ளபடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று நம்பினார்கள். இதுதான் சரியான வேதாகம நம்பிக்கை. சரிங்களா? 1830 வரைக்கும் அப்படி தாங்க நம்பினாங்க. அதுக்கு பிறகுதான் கதை மாறிடுச்சு. எப்படி தெரியுமா? 1820களில் 1820s அந்த காலகட்டத்தில் ஆக்ஸ்ஃபோர்டு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம், ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட். என்ன தெரியுமா அந்த இயக்கம்? என்ன அப்படின்னா, ஏன் கத்தோலிக் சபையிலேருந்து புரிஞ்சிங்க, மறுபடியும் என்ன செய்யணும்? ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் எல்லா சபைகளும் மறுபடியும் எங்கே சேரணும்? கத்தோலிக் சபையோடு சேரணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு பேர் தான் ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட். அந்த காலத்தில் மும்மூர்த்திகள் இருந்தாங்க, முக்கியமான 3 பேர். சாமுவேல் ரொஃபி மெய்ட்லேண்ட், அவர் படம் கிடைக்கல. 2வது வில்லியம் பர்க் என்பவர். 3வது ஜேம்ஸ் டாட் என்ற 3 பேர். இந்த 3 பேரும் அந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆற்றல் மிக்க இங்கிலாந்தின் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தவங்க. சரிங்களா? ரிபேராவின் கொள்கை என்ன கொள்கை? எதிர்கால கோட்பாடு. அந்த கொள்கையை ஆக்ஸ்ஃபோர்டு நூலகத்திலிருந்து தூசி தட்டி எடுத்து மாணவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தனர் பல்கலைக்கழகத்தில். ஏன் தெரியுமா? என்ன இயக்கம் நடக்குது? சபைகள்லாம் யார் கூட சேரணும்? கத்தோலிக் சபையோடு சேரணும். ஆனால் கத்தோலிக் சபை தான் என்னது? அந்த கிறிஸ்து. சரிதானே? போப்பு மார்க்கம் தான் அந்த கிறிஸ்து. இதை எப்படி மக்கள் மனசுலேருந்து அழிக்கிறது? அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த கொள்கையை, எதிர்கால கோட்பாடு கொள்கையை தூசி தட்டி இந்த 3 மும்மூர்த்திகளும் வெளியில் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஆங்கிலேய திருச்சபை ரோம திருச்சபையுடன் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. எதிர்ப்பு வந்த உடனே, ஓ எதிர்க்கிறீங்களா, அப்போ என்ன பண்ணுறோம்? எல்லா பாஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் பாஸ்டருக்கு படிக்கிறாங்களோ இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க? இந்த மும்மூர்த்திகள் எல்லா இளம் போதகர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்க. எது என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? அந்த கிறிஸ்து எதிர்காலத்தில் வருவான், ரகசிய வருகை, 7 வருஷம். எங்கேருந்துங்க கண்டுபிடிச்சாங்க அந்த 7 வருஷம்? படிக்கலாம், போக போக படிக்கலாம். இந்த மும்மூர்த்திகள் இந்த பழைய வைரஸை தோண்டி எடுத்து பாவம் அந்த இளம் மாணவர்கள் நெஞ்சில் இந்த வைரஸை பாய்ச்சினார்கள். என்ன செய்வார்கள்? ப்ரொஃபஸர் சொன்னால் கேட்டு தானே ஆகணும், இல்லாட்டி அவர் ஃபெயில் பண்ணிடுவார்ல. அப்போ எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ரிபேராவின் வைரஸை ஏற்றுக்கொண்டார்கள். ஆங்கிலிக்கன் சபைகளில் அது பிரசங்கிக்கப்பட்டது. ஆங்கிலிக்கன் சபைன்னா அதுவும் ஒரு புராட்டஸ்டன்ட் சபை தான். சரிங்களா? போப்பு மார்க்கமே அந்த கிறிஸ்து என்ற உண்மை மறைய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், ஜான் ஹென்றி நியூமேன். ஜான் ஹென்றி நியூமேன் இவரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து ஆங்கிலிக்கன் சபையின் போதகராக இருந்தவர். ஜான் ஹென்றி நியூமேன் இவர் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் கேட்டார். சரிங்களா? அந்த பிரசங்கம் பண்ணவர் யாருன்னா ஜான் கெபில் அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். அந்த ஜான் கெபில் என்ன பிரசங்கம் பண்ணார்னா, நேஷனல் அப்பாஸ்டசி, தேசிய மருள விழுகை, தேசிய வழிவிலகல் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கிலாந்து தேசமே என்ன பண்ணிட்டோம்? நம்ம கத்தோலிக் சபையை விட்டு பிரிஞ்சு விலகி போயிட்டோம், நம்ம மறுபடியும் ஒன்றா சேரணும்னு சொல்லி இவர் பண்ண பிரசங்கத்தை யார் கேட்டான்? ஜான் ஹென்றி நியூமேன் கேட்டார். கேட்டுட்டு இவர் என்ன பண்ணார்? இவர் கேத்தலிக்காக மாறிறார். கேத்தலிக்காக மாறி இவரும் எல்லாருக்கும் போப்பு மார்க்கம் அந்தி கிறிஸ்து கிடையாது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் இப்படி இந்த கொள்கையை பரப்ப ஆரம்பித்த உடனே இவர் என்ன செஞ்சாங்க? குருவாக மாற்றிடுறாங்க. கத்தோலிக் சபையில் குருவாகி அப்புறம் தலைமை குருவாக கார்டினலாக அவர் மாறுகிறார், உயர்வு பெற்றார். எதற்காக தெரியுமா? இந்த ரிபேராவின் வைரஸை பரப்பியதால் அவர் ஒரு பெரிய பிஷப் லெவலுக்கு வந்துடுறார், ஜான் ஹென்றி நியூமேன். ஆனால் ஆக்சுவலாக யார் அவர்? புராட்டஸ்டன்ட். சீர்திருத்த இயக்கத்தை ஒழிக்க ரோம் நோக்கிய இயக்கமாக இது இருந்தது. புரியுதா உங்களுக்கு? இயேசு சங்கத்தோட நோக்கம் என்ன? புராட்டஸ்டன்ட் இயக்கத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். ஏன் புராட்டஸ்டன்ட் இயக்கம் என்ன செய்யுது? கத்தோலிக் சபையை எதிர்க்குது. விளங்குதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளை, இது 1820s நடந்துச்சு. அதுக்கப்புறம்
1830s 1830களில் என்ன நடந்துச்சுன்னா, எட்வர்ட் ஐர்விங் இவர் 2ஆம் வருகை பற்றி பேசினவர் தான். ஆனால் இந்த பிரெஸ்பிட்டேரியன் போதகர், ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த இந்த மனிதன் என்ன பேச ஆரம்பித்தார்னா, இயேசு கிறிஸ்து 2 பாகமாக வருவார் சொன்னேன்ல. ரகசிய வருகை இது 1ஆம் பாகம், 2ஆம் வருகையின் 1ஆம் பாகம். 7 வருஷம் கழித்து ரகசிய வருகையின் 2ஆம் பாகம், பகிரங்க வருகை அப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்சிட்டார். எட்வர்ட் ஐர்விங் தீவிரமாக பிரசங்கம் பண்ணினார். இந்த ஸ்காட்லாந்து போதகரிடம் ரிபேராவின் வைரஸ் எப்படி வந்தது, எப்படி வந்துச்சுன்னா, அடுத்து ஒரு அம்மா இருக்கிறாங்க சரிங்களா, மார்கரெட் மெக்டொனால்டுன்னு ஒரு அம்மா. 25 வருஷம்தான் வாழ்ந்தாங்க இந்த அம்மா. இந்த அம்மா ஏதோ நிறைய நான் தரிசனங்கள்லாம் கண்டேன்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தின் அடிப்படையில் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வரப்போகிறார், எனக்கு வெளிப்பாடுகள் கிடைத்ததுன்னு இந்தம்மா சொன்ன உடனே, இந்தம்மா சொன்னதை கேட்டு தான் அடுத்து யார் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா? முதல்ல பார்த்த எட்வர்ட் ஐர்விங் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். 1860களில் ஜான் நெல்சன் டார்பி இங்கிலாந்தின் பிரபலமான போதகர், வழக்கறிஞர், பிளைமவுத் பிரதரன் என்ற சபையை நிறுவினவர் சரிங்களா. பிளைமவுத் பிரதரன் திருச்சபைன்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் அவர் உருவாக்கினார். ரகசிய வருகை என்ற அந்த ஜெஸ்விட் ரிபேரா வைரஸை இங்கிலாந்தின் புராட்டஸ்டன்ட் சபைகளிலும் 1859 இருந்து 1874 வரை கிட்டத்தட்ட 6 தடவை அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணார். இந்த ஜான் நெல்சன் டார்பி 6 தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். அப்போது அமெரிக்காவிலேயே இந்த பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிச்சிடறார். என்னது? ரகசிய வருகை. இங்கிலாந்து எல்லாம் பரப்பினார், அமெரிக்காலையும் பரப்பினார். இன்றைக்கி இவர் கொண்டு வந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான் ஜான் நெல்சன் டார்பி. இன்றைக்கி நிறைய ஞாயிற்றுக்கிழமை சபைகளில் பார்த்தீங்கன்னா யுகங்களை 7 பிரிச்சிருவாங்க சரிங்களா. 7 பிரிச்சிருவாங்க. நியாயப்பிரமாண யுகம், மனசாட்சியின் யுகம், கிருபையின் யுகம், சபை யுகம் அப்படின்னு, சர்ச் ஏஜ், ஏஜ் ஆஃப் கான்ஷியன்ஸ், ஏஜ் ஆஃப் லா, அப்படி இப்படின்னு 7 யுகமாக பிரிச்சிருவாங்க. அப்படி பிரித்த நபர் யாருன்னா இவர் தாங்க, ஜான் நெல்சன் டார்பி. அமெரிக்காவிலும் இங்கிலாந்துலேயும் ரகசிய வருகையை எல்லா இடங்களையும் பரப்பினார். இவர் எங்கேருந்து பெற்றார் என்றால், எட்வர்ட் ஐர்விங் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணாராம், இந்த ரகசிய வருகை பற்றி இவர் கற்றுக்கொண்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது சரிங்களா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள். அதுக்கப்புறம் 1910களில் 1910-20s இந்த காலகட்டங்களில் ஸ்கோஃபீல்டு அப்படின்னு ஒரு மனுஷன், சைரஸ் இங்கர்சன் ஸ்கோஃபீல்டு, இவர் ஒரு அமெரிக்காவின் கன்சாஸ் நகர வழக்கறிஞர், போதகராகவும் பணியாற்றினார். இவர் ஒரு பைபிள் ப்ரிப்பேர் பண்ணாருங்க, ஸ்கோஃபீல்டு பைபிள்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஸ்கோஃபீல்டு பைபிள். இவருடைய பைபிளை தெரியாத பாஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க சரிங்களா. ஸ்கோஃபீல்டு பைபிள் ரொம்ப ஃபேமஸ். இந்த பைபிளில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கோஃபீல்டு பைபிள் என்ற ஆய்வு வேதாகமத்தை 1909ஆம் வருஷத்தில் வெளியிட்டார். அந்த பைபிளை வெளியிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஸ்கோஃபீல்டு பைபிள், ஸ்கோஃபீல்டு ரெஃபரன்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைபிளில் என்ன இருந்துச்சுன்னா, ஃபுட் நோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடிக்குறிப்புகள் எல்லா குறிப்புகளில் முழுக்க 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 என்னது, ரிபேரா வைரஸ். அந்த பைபிளில் போட்டார். அந்த பைபிளில் ரகசிய வருகை என்ன பண்ணார், பிரபலப்படுத்தினார். அந்த பைபிள் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக ரகசிய வருகை பிரபலமானது. புரியுது உங்களுக்கு? இந்த ஏசன் எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை, அமெரிக்காவின் 20ஆம் நூற்றாண்டு புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளில் எல்லாம் ரகசிய வருகை என்ற கத்தோலிக்க கள்ள உபதேசம் உட்புகுந்தது. அதுக்கப்புறம் 1970s 1970களில் இன்னொருத்தர் எழும்பினார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹால் லின்சே, பாஸ்டர் ஹால் லின்சே, அமெரிக்காவின் போதகர். இவர் ஒரு புக் எழுதினாருங்க, இவர் ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா, த லேட் கிரேட் பிளானட் எர்த். நான் வச்சுருக்கிறேன், த லேட் கிரேட் பிளானட் எர்த். இந்த புஸ்தகம் 3 கோடி புஸ்தகங்கள் அடித்தாங்களாம். 3 கோடி 30 மொழிகளில் அச்சடிக்கப்பட்டது. அதில் என்னதான், ரிபேரா வைரஸ், ரகசிய வருகை சரிங்களா. போப்போ எப்போ வருவான், சாரி அந்திகிறிஸ்து எப்போ வருவான், எதிர்காலத்தில் வருவான். அவன் ஒரு தனி நபர். அப்படி தான்
இந்த கொள்கை எல்லா இடங்களிலும் பரவியது. அதுக்கு அப்புறம் இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இன்னைக்கு இந்த கொள்கை பரவி இருக்கு அப்படின்னா, 2 பேர் ரகசிய வருகை எப்படி பரவுச்சுன்னா, டிம் லஹாயே, ஜெரி ஜென்கின்ஸ். இந்த 2 பேரும், இந்த குள்ளமாக இருக்கிற டிம் லஹாயே, அந்த பக்கம் இருக்கிற ஜெரி ஜென்கின்ஸ், 2 பேரும் அமெரிக்காவின் போதகர்கள். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்ற தலைப்பில் புஸ்தகங்கள் எழுதினாங்க. ரகசிய வருகை நடக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் they will be left behind, அவர்கள் பின்விடப்படுவார்கள், கைவிடப்படுவார்கள். கைவிடப்படுதல் அதான் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னு புக் எழுதினாங்க. நாவல் ஸ்டோரிஸ், புதினங்கள் எழுதினார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு காமிக் கதைகள் எழுதினார்கள். அது மட்டுமல்ல, லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்ற பேரில் சினிமா கூட எடுத்தாங்க. நீங்கள் கூகுளில் போய் லெஃப்ட் பிஹைண்ட் பாருங்களேன், சினிமா கூட இருக்கு. இந்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? இந்த ரகசிய வருகை இப்படி புஸ்தகங்கள் வழியாக, கதை புஸ்தகங்கள், சினிமா வழியாக பிரபலமாக்கினார்கள். சரிங்களா அன்பானவர்களே? ரிபேரா வைரஸ் புரியுதா உங்களுக்கு? 1820s 30s 1820-30 2024 வரைக்கும் எப்படி எல்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறது. அப்போ என்ன புரியுது? பொய் என்ன செய்யும்? வேகமாக போகும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, உண்மை செருப்பு போடுறதுக்குள்ளே பொய் என்ன பண்ணிடுமா? பொய் உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்துடுமா. உண்மை அப்போ தான் வாசலில் வந்து செருப்பு மாட்டிக்கிட்டு இருக்கும், பொய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். அப்படி தாங்க போப்பு மார்க்கம்தான் அந்தி கிறிஸ்து என்ற உண்மை மக்கள் மத்தியில் இன்றைக்கி பிரபலமாக கிடையாது. எதுதான் பிரபலமாக இருக்குது? ரகசிய வருகை. இந்த வைரஸை உள்ளே விட்டது யார் தான்? கத்தோலிக்க சபை தான். ஏன்? அந்தி கிறிஸ்து போப்பு மார்க்கம் என்ற உண்மையை மறைக்கிறதுக்கு எவ்வளவு தந்திரமாக அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த கொள்கை உலகமெல்லாம் பரவிருச்சே, ரகசிய வருகை, இது கத்தோலிக்கத்துக்கும் குறிப்பாக இயேசு சங்கத்துக்கும் சாத்தானுக்கும் கிடைத்த பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த இயேசு சங்கம் கொண்டு வந்த இந்த ஃபியூச்சரிஸ்டிக் தியரி, எதிர்கால கோட்பாடு, அது ஒரு மகா பயங்கரமான ஆபத்தான வஞ்சகம், டேஞ்சரஸ் டிசப்ஷன். பிரியமானவர்களே, ஒரு பெரிய கூட்டம், பெருந்திரள் கூட்டம் இந்த ரகசிய வருகையை பின்பற்றுகிறது என்பதால் பொய் ஒன்றும் என்ன ஆகிறது? உண்மை ஆகிறது. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் அன்பாப்புலர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் அன்பாப்புலர். சத்தியம் என்றைக்குமே பிரபலமாக இருக்கவே இருக்காது. பொய் தான் எப்படி இருக்கும்? பொய் தான் பிரபலமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அந்த பொய் தான் பிரபலம். ரகசிய வருகை அந்த பொய் தான் பிரபலம். கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 அந்த பொய் தான் பிரபலம். ஆமாவா இல்லையா? ஆனால் நாமும் அந்த கிறிஸ்மஸ் தான் தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பிரியமான தேவ பிள்ளைகளை, 3 முக்கியமான பொய்களை இந்த ரகசிய வருகையோடு சேர்த்து படிக்க போகிறோம். முதலாவது பொய், அந்தி கிறிஸ்து ஒரு தனிநபர் என்னும் பொய். இப்போ கேள்வி, நீங்கள் சொல்லுங்கள், அந்தி கிறிஸ்து அமைப்பா அல்லது தனிநபரா? அமைப்பு. இட் இஸ் எ சிஸ்டம் அண்ட் நாட் அ பர்சன், நாட் அன் இண்டிவிஜுவல். அதனால தான் சொன்னேன், போப்புமா இருக்கணும், அதாவது அந்தி கிறிஸ்து ஒன்று போப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? போப்பரசு, போப்பாட்சி, போப்பு மார்க்கம், போப்பியம், போப்பு, சரிங்களா? அந்த முழு சிஸ்டம் அதுதான். ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா கேட்டின் மகன், பாவ மனுஷன், அக்கிரமக்காரன் அப்படின்னு 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒரு தனிநபரை சுட்டி காட்டுற மாதிரி தெரியும். அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அப்படின்னு படித்த உடனே ஆமாம் ஆமாம் அவன் தனிநபர் தான் நினச்சிடக்கூடாது. சரிங்களா பெரியமானவர்களே? இப்போ அடுத்த கேள்வி, நீங்கள் சொல்லுங்கள், இஸ்ரவேல் ஜனம் தனிநபராக அமைப்பான்? தனிநபராக அமைப்பான்? அமைப்பு உண்மை தானே? ஏன்னா அவங்க எத்தனை லட்சம்? சுமார் 20 லட்சம், அப்படி தானே? சுமார் 20 லட்சம், 20 லட்சம் பேருக்கு மேலே. புருஷர் மாத்திரம் 6 லட்சம் அப்படின்னா பிள்ளை குட்டிகள்லாம் சேர்த்துக்கங்க, மனைவிமார்கள் எல்லாம். சரிங்களா? சரி, இஸ்ரவேல் ஜனம் ஒரு தனிநபராக அமைப்பாங்க.
அது ஒரு பெருங்கூட்டம் என்பதால் அமைப்பு தான் என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் ஆவியானவர் அவர்களை ஒரு தனிநபர் போலவே குறிப்பிட்டுள்ளார். யாத்திராகமம் 4 அதிகாரம் எடுங்க, பைபிளை தரங்க. யாத்திராகமம் 4 அதிகாரம் 22, 23 வாசிங்களேன். யாத்திராகமம் 4ல் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் பார்க்கலாம். வாசிக்கவா? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23வது வசனங்கள். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். என்ன அர்த்தம் சேஷ்ட புத்திரன்னா? தலைச்சம்புள்ள. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டு என்னன்னு சொல்கிறாரு? என் மூத்த மகன்னு சொல்கிறார். அதனால் இஸ்ரவேல் ஒரு தனி நபரா? கிடையாது. உன் சேஷ்ட புத்திரனை அழிப்பேன்னு சொன்னார். அப்போ ஒரே ஒரு மகனை தான் அழிச்சாரா? எகிப்தில் இருக்கிற எல்லா சேஷ்ட புத்திரனை அழிச்சார். புரியுதா உங்களுக்கு? அப்போ சில இடங்கள் ஆண்டவர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சு வசனத்தோட வசனம் கம்பேர் பண்ணி, அந்த வேத வியாக்கியான விதிகளில் ஒரு விதி என்ன தெரியுமா? வசனத்தை வசனத்தோடு ஒப்பிட்டு படிக்கணும். சரிங்களா? சும்மா சில வசனங்களை வச்சுட்டு மொட்டையா முடிவு எடுத்துடக்கூடாது. அவன் அக்கிரமக்காரன், அவன் கேட்டின் மகன், அவன் பாவ மனுஷன் அப்படின்னு உடனே அவன் ஒரே ஆள் தான், தனி ஆள், எதிர்காலத்தில் வருவான். அப்படி கிடையாது. ஆன்டி கிரைஸ்ட் இஸ் அ சிஸ்டம். அந்த கிறிஸ்து ஒரு அமைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஏன் சீர்திருத்தம் வந்துச்சு அப்படின்னா, சீர்திருத்த இயக்கம் ஏன் உருவாச்சுன்னா, 2 உண்மைகள் கண்டுபிடிச்சாங்க. 2 உண்மை. ஒரு உண்மை என்ன? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ரட்சிப்பு. இதுதான் முதல் உண்மை. 2வது உண்மை என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்து யாரு? போப்பு மார்க்கம் தான். இதை தாங்க 2 உண்மை தான் கண்டுபிடிச்சாங்க. இதனால தான் சீர்திருத்த இயக்கமே உருவாயிற்று. The first discovery was Christ and the second discovery was Antichrist. அவ்வளோதாங்க. இதுதான் சீர்திருத்த இயக்கம். சரிங்களா? எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க? பைபிள்லேருந்து கண்டுபிடிச்சாங்க. அவ்வளோதான். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆகவே அதனால தான் சீர்திருத்தவாதிகள் யாவரும் போப்பு மார்க்கம் என்ற அமைப்பைத்தான் அந்த கிறிஸ்து என்று சாடினார்கள். ரெண்டாவது பொய். 7 வருட உபத்திரவ காலம் என்னும் பொய் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருஷம்னு சொல்கிறாங்கல்ல, எங்கேருந்துங்க கண்டுபிடிச்சாங்க? எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதுக்கு வேத ஆதாரம், அவங்க சொல்கிற ஆதாரம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 24லேருந்து 27 வசனங்களில் இருக்கு. அவங்க சொல்கிற ஆதாரம் 70ஆம் வாரமே 7வது வருட உபத்திரவ காலமாக கருதப்படுகிறது. அந்த 70 வாரம் இருக்குல்ல, அந்த 70 வாரத்தில் அது எப்படி பிரிச்சிருப்பாங்க? 7 வாரம், 62 வாரம், அப்புறம் 1 வாரம். அந்த 1 வாரத்தை எப்படி பிரிப்பாங்க? பாதியா. அந்த 7வது அந்த கடைசி வாரம் அதில் பாதி சென்ற போது மேசியா சங்கரிக்கப்படுவார். சரிங்களா? அடுத்த பாதி உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார், நிறைவேற்றுவார் அப்படின்னு படிக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரகசிய வருகை ஆதரவாளர்கள் தானியேல் 9:27 வசனத்தை பாருங்களேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் படிச்சிருவோமே, அதை எடுத்து படித்தா தான் நமக்கு தெரியும். 9:27 மட்டும் வாசிப்போம். தானியேல் 9:27 என்ன சொல்லுது? அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அப்படின்னு யார் இது? பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் யாருங்க? ஏசு கிறிஸ்து. ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரகசிய வரி பின்பற்றுவாங்க. இந்த 27ஆம் வசனம் அந்த கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. 26 பாருங்களேன். அந்த 26 அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து முடிஞ்சிருச்சு அதோட. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த கிறிஸ்து. அவங்க சொல்கிறது பாருங்களேன். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அந்த வரப்போகிற பிரபு யார்? அவன் தான் அந்த கிறிஸ்து. ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுது?
தீத்து ராயன் வருவான், ஆலயத்தை அழிச்சிருவான். அப்படி தானே இருக்குது கிபி 70. ஆனால் இந்த சொல்கிறாங்க வரப்போகிற பிரபு யார்? அந்த கிறிஸ்து. ஓகே, அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசம் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவானா? பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான். அந்த 3 வருஷம் அந்த யூதர்களோடு இருந்த உடன்படிக்கையை முறிச்சிட்டு என்ன பண்ணுவானா? எருசலேம் ஆலயத்தில் ஒரு விக்கிரகத்தை அவன் வைப்பான். எல்லா யூதர்களும் அந்த எருசலேம் ஆலயத்தின் விக்கிரகத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவன் கட்டாயப்படுத்துவான். நம்ம ஆலயத்தை, எருசலேம் ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு யூதர்கள் என்ன செய்வாங்க? அந்த கிறிஸ்துக்கு எதிராக யுத்தம் செய்ய போவார்கள். அப்போ அவங்களை பயங்கரமாக உபத்திரப்படுத்துவான். எருசலேம் ஆலயத்தை கட்டுவாங்க. இப்போ கட்ட போகிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் பைபிள் சொல்லலை. சரிங்களா? இதெல்லாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை திசை திருப்புறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கபடான கள்ள உபதேசம், ரகசிய வருகை. விளங்குதா உங்களுக்கு? அப்போ 27ஆம் வசனம் அதை அப்படியே அந்த கிறிஸ்துவுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? பலியை காணிக்க ஒளியை பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடைய பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும். சரிங்களா? இந்த 1260 ஆண்டுகள் உபத்திரவத்தை சுருக்கி 3 வருஷம் சொல்லிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ரிபேரா வைரஸ். அவன் சொல்கிறது 69 வாரங்கள் 483 வருடங்கள் இயேசுவின் முதலாம் வருகையில் நிறைவேறிவிட்டது. 69 வாரங்கள் முடிஞ்சு போச்சு. எது வரைக்கும் முடிஞ்சிச்சு தெரியுமா? எப்போ முடிஞ்சுன்னா, இந்த இயேசு கிறிஸ்து கழுது மேலே பவனி போனார் பார்த்தீங்களா, அதோட முடிஞ்சு போச்சான். அவங்க சொல்கிறது அதோட முடிஞ்சிருச்சு. மீதி இப்போ எத்தனை வருஷம் இருக்குது? 1 வாரம் இருக்குது. 7 வருஷம் இருக்குது. இந்த 7 வருஷம் எப்போ நிறைவேறுமா? எப்போ நிறைவேறும்? பின்னாடி இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கான். அப்போ பாருங்களேன், 69ஆவது வாரத்துக்கும் 70ஆவது வாரத்துக்கும் இடையில் எத்தனை வருஷம்? 2000 வருஷம். கேப் தியரி, இதுக்கு பேர் கேப் தியரி, இடைவெளி கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. எங்கெங்க இருக்குது? கேப்ரியல் தூதன் வந்து சொன்னாரா தானியேல்கிட்ட 69 வாரம் நிறைவேறும், அதுக்கப்புறம் 1 வாரம் நிறைவேறதுக்கு 2000 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னார்? சொல்லலை. பிரியமானவர்களே, அப்போது இது ஒரு கத்தோலிக்க அபத்தம். 7 வருட உபத்திரவம் என்பது இது ஒரு பொய். சரிங்களா? தானியேல் 9:27 உணர்த்தும் சில உண்மைகள். இந்த வசனம் அந்த கிறிஸ்துவை பற்றி அல்ல, அந்த 70 வார தீர்க்க தரிசனம் அல்லது 490 வருஷங்கள் தீர்க்க தரிசனம் முழுக்க யாரை பற்றி பேசுது? இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஒன்லி கிரைஸ்ட். கிறிஸ்துவை பற்றி மட்டும்தாங்க பேசுது. சரிங்களா? அந்த கிறிஸ்துவை பற்றி அல்ல. 70ஆம் வாரமும் முதலாம் வருகையிலேயே நிறைவேறிவிட்டது. சரிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரகசிய வருகை நம்புகிறவங்க இந்த தானியேலின் 70ஆம் வாரம் ஆரம்பிக்கிற சமயத்தில் ரகசிய வருகை வந்துடும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். ரகசிய வருகை நடக்கும் பொழுது தான் 70ஆம் வாரம் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, உலக பிரசித்தி பெற்ற வேத விளக்க உரையாளர் மேத்யூ ஹென்றி சொல்கிறாரு, தானியேல் 9:27க்கு அவர் கொடுக்குற விளக்கம் பாருங்களேன். தானியேல் 9:27க்கு என்ன விளக்கம்? By offering himself a sacrifice once and for all, Jesus shall put an end to all the Levitical sacrifices. தம்மையே பலியாக ஒரே தரம் ஒப்பு கொடுப்பதன் மூலம் இயேசுவானவர் லேவியராகம சட்டப்படியான சடங்காச்சார வழிமுறைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவார். முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு போச்சு. அப்போது இவங்க சொல்கிறாங்க தப்பான விளக்கம், அந்த 7 வருஷம் கடைசியில். புரியுதுங்களா? ஆனால் மேத்யூ ஹென்றி சொல்கிறாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு, 70 வாரங்கள் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, 3வது பொய், இயேசு ரகசியமாய் வருவார் என்னும் பொய். பாருங்க, ரகசிய வருகை என்ற வார்த்தை பைபிளில் எங்கேயுமே கிடையாது. பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது உண்மைதான், ஆயினும் அது ரகசியமாக இருக்காது. எப்படின்னு பாருங்களேன். இந்த வசனம் நம்ம படித்தோம். கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சரிதானே? இப்போ சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சத்தம் இருக்குமா இருக்காதா? சொல்கிறாங்க வேத அறிஞர்கள், பைபிள்லேயே ரொம்ப சத்தமான வசனம் அந்த வசனம்தான். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அதை கேட்ட உடனே கல்லறை இருக்கவங்களாம் முதலாம் உயிர்த்தெழுதல் ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் எழுந்துருவாங்க. சரிதானே? அது சத்தமாக இருக்குமா இருக்காதா? உயிர்த்தெழுதலும் பயங்கர சத்தமாக இருக்கும். உலகம் முழுசும் இருக்கிற கல்லறைகள்லாம் உடையும். அப்படி தானே? உடைஞ்சு பரிசுத்தவான்கள் வெளியில் வருவாங்க. பிரியமானவர்களே, இந்த ரகசிய வருகைகள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பெரும்பாலும் காட்டப்படுகிற தவறான ஆதாரம் 1 தெசலோனிக்கேயர் 4:17. எடுத்துக்கொள்ளப்படுவோம், சத்தம் இல்லாமல் கிடையாது. சரிங்களா? முந்தின வசனம் என்ன சொல்லுது? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம் எல்லாம் கேட்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது உண்மை மிக தெளிவாக இருக்க, இவ்வளோ சத்தம் இருக்க இயேசுவின் வருகை எப்படி ரகசியமாக இருக்கும்? யோசிக்கிறீங்களா? அவர் திருடனே போல் வருவார் என்பது வருகையின் விதத்தை குறிக்கவில்லை, மாறாக அவர் வரும் நேரத்தை குறித்து பேசுகிறது. அவர் திருடனை போல் வருவார்னா திடீர்னு வருவார். சரிங்களா? இப்படி ஒளிஞ்சு வருவார், தெரியாமல் வருவார், அப்படி கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆக இந்த வசனங்களை தெளிவாக படிக்கணும். மத்தேயு 24, 42, 43 படித்தோன்னா, திருடனை போல் வருவார் என்பது அவருடைய வருகையின் விதத்தை அல்ல, அவர் வரும் நேரத்தை, திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் திருடன் வருவான். அதுபோல் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் இருக்கும் என்பதற்காகத்தான் திருடனை போல் என்று இயேசுவானவர் சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன ஒரு கன்க்ளூஷன், முடிவுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னான். இப்படி 3 பொய் பார்த்தாங்க. இல்லை, நிறைய பொய் இருக்குது. எருசலேம் தேவாலயம் திரும்ப கட்டப்படும், ஐப்ராத் நதி உண்மையிலே அந்த நதி வற்றி போயிருமா, யூதர்களுக்கு இன்னொரு தருணம் வழங்கப்படும், அர்மகதான் என்ற இடத்துல நிஜமாவே யுத்தம் நடக்கும், பூமியில் 1000 மட அரசாட்சி, இப்படி பல வைரஸுகள் இந்த ரிபேரா வைரஸான எதிர்கால கோட்பாட்டில் அடங்கி இருக்கிறது. ரோமாபுரியின் வஞ்சக வேலை இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த முற்கால கோட்பாடும் எதிர்கால கோட்பாடும் கத்தோலிக்க ஜெசுவிட் சங்கத்தின் இரட்டை வைரஸ்கள், இரட்டை வாரிசுகள் கூட சொல்லலாம். சீர்திருத்தவாதிகள் வேதாகமம் மட்டுமே என்று சவால் விட்டார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் என்ன தெரியாமல் இருக்கு? நம்முடைய பூர்வீகம் சரித்திரம் தெரியாமல் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இன்றைய கிறிஸ்தவம் தனது சரித்திரத்தை மறந்துவிட்டு கத்தோலிக்க கணப்பில் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த ரகசிய வருகையை பின்பற்றுகிற எல்லாருமே என்ன செய்கிறாங்களாம்? ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு, they are pleasing the pope, they are pleasing the Catholic Church. ரகசிய வருகை பின்பற்றுகிறவர்கள் போப்புமார்களை பிரியப்படுத்துகிறார்கள், கத்தோலிக்க சபையை பிரியப்படுத்துகிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், அப்போ நாம் பின்பற்ற வேண்டிய கொள்கை என்னென்னா, வேதாகமத்துடன் தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது சரித்திரத்தை ஒப்பிட்டு தீர்க்க தரிசனங்களை ஆராயும் சரித்திர கோட்பாடு. இன்னொரு கோட்பாடு இருக்குங்க, ஹிஸ்டாரிசிசம். இதைத்தான் யார் பின்பற்றினார்? சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் பின்பற்றினார்கள். அவர்களுடைய வேத வியாக்கியான வழிமுறை அதுதான். அதைத்தான் நாமும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையும் அதைத்தான் பின்பற்றுகிறோம், ஹிஸ்டாரிசிசம். சரிங்களா? ஹிஸ்டாரிசிசம், பிரிட்டரிசம், ஃபியூச்சரிசம். சரித்திர கோட்பாடு, முற்கால கோட்பாடு, எதிர்கால கோட்பாடு. முற்கால கோட்பாடு எதிர்கால கோட்பாடு யார் கொண்டாந்தது? கத்தோலிக்க சபை கொண்டாந்துச்சு. சரித்திர கோட்பாடு இதாங்க நம்முடைய கோட்பாடு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதை நம்பினார் கெடுவதில்லை. முற்கால கோட்பாடும் எதிர்கால கோட்பாடும் நம்பினவர்கள் கெடுவார்கள், ரட்சிப்பு நிச்சயம் கிடையாது. ஆனால் இந்த சரித்திர கோட்பாட்டின்படி பைபிளை படித்தோன்னா தேவனுடைய பிள்ளைகள் சரியான பாதையிலே செல்வார்கள். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம சுற்றிலும் அநேக நண்பர்கள், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நீங்கள் போய் பாருங்களேன். நம்ம சொந்தக்காரவங்களை பார்த்தோன்னாலே நிறைய பேர் எந்த கொள்கை தான் பின்பற்றுவாங்க? ரகசிய வருகை. அவளுக்கு நாம தான் சொல்லணும், எடுத்து சொல்லணும்.
பார்த்தீங்களா? இந்த மாபெரும் போராட்டம் படிக்கும் பொழுது இதெல்லாம் உள்ளே வருது. ஆண்டவர் எவ்வளோ அழகாக நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? அதனால் கர்த்தா படிப்போம். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆண்டோடைய வருகை பகிரங்க வருகை மட்டும்தான். ஆகவே ரகசிய வருகைன்றது கத்தோலிக்க பொய், அது ஒரு வேசியின் பொய். சரிங்களா? அதை நம்ம வெறுத்து அதில் அறியாமல் இருக்கிறவர்கள் சரியான வழியை சத்தியத்தை அறிய நம்ம அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உலகம் ஃபுல்லாக போய் பரவி கிடக்கு. உண்மை கொஞ்சம் பேர்ட்டு தான் இருக்குது, அதுவும் தூங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி தானே? அதனால் சத்தியத்தை உணர்வோம், அனைவருக்கு அறிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவு வேளைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனுடைய மகத்துவமான கிருபை எங்களுக்கு நீர் அதிகமாய் கொடுத்து எங்களை நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த 5 மாதங்களும் ஆண்டவரே அதிசயமாக நடத்தி வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். புதிய மாதத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்களை நீர் கரம்பிடித்து காக்கிறீர், கண்மணி போல் நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக, ஈவுகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் படிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வேதாகம சத்தியத்திற்கு எதிராக சத்ருவானவன் எவ்வளோ தந்திரமாக அவன் நூதனமாக செயல்படுகிறான் என்பதை நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே. சாட்சிகளாக நின்றவர்களை அழித்து போட்ட இரத்த சாட்சிகளாக கொன்று குவித்த போப்பு மார்க்கம் நூதனமாக செயல்பட்டு புராட்டஸ்டன்ட் சபைகளை வஞ்சிப்பதற்கு கொண்டு வந்த ஒரு தந்திரமான உபதேசத்தை, அந்த ரகசிய வருகை என்ற உபதேசத்தை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. அந்த எதிர்கால கோட்பாடு என்ற வைரஸ் இன்னைக்கு ஏராளமான புராட்டஸ்டன்ட் சபைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சபைகள் எல்லாம் சத்தியத்தை விட்டு விலகி வேதாகமத்தின் வழியிலிருந்து வேறு வழியில் போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. தகப்பனே, மெய்யான சத்தியத்தில் இருக்கிற நாங்கள் இப்படிப்பட்ட அநேகருக்கு சரியான வெளிச்சத்தை கொண்டு செல்ல கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, காலம் மிகவும் கொஞ்சம் என்பது உணர்ந்து செயல்பட கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். கேட்குற சத்தியங்கள் ஆண்டவரே நாங்கள் அப்படியே மறந்து விடாதபடி, அசட்டையாக விட்டு விடாதபடி நாங்கள் மனதிலே பதிக்கவும் பிறருக்கு அறிவிக்கவும் ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ரகசிய வருகையில் இருக்கிற அந்த ரகசியத்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த ரகசியம் வெளிப்படுத்தல் 17:5 சொல்லப்பட்டிருக்கிற அந்த மகாபாபிலோன் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம் ஆண்டவரே. சபைகளிலே மயக்கும் உபதேசங்களை அனுப்பி இன்றைக்கி சபைகளெல்லாம் பாபிலோனாக மாறி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, சத்தியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் அவளை விட்டு வெளியே வா என்று அழைக்க வேண்டிய கடைசி எச்சரிப்பின் அழைப்பையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலாண்டின் இந்த மாபெரும் போராட்ட மகத்துவமான சத்தியங்களுக்காக நன்றி அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக தேவன் சத்தியத்தின் வழியாக மாற்றித்தாரும் தகப்பனே. இந்த ஓய்வு நாள் இருக்கிற அதிகாலை இருக்கிற 1ஆம் தேதி ஆராதனை ஆசீர்வதியும். நாளைக்கு வழக்கம் போல் இருக்கிற ஆராதனைகள், ஞானஸ்நான ஆராதனை எல்லாத்தையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தேவ கிருபையும் சமாதானம் எங்களோடு இருந்து நாங்கள் கிறிஸ்துவை அதிகமாக அறிவதற்கு ஏதுவான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்புங்க. படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகள், அனுப்பியிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவனுக்கு மகிமையான மீதமான சபையாக எங்களை உருவாக்கும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். இரவில் கண்மணி போல் காத்துக்கொள்ளும். அதிகாலை ஆராதனையில் நாங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தல நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.